வாதாபி கணபதி வெளி ராஜ்யங்களை ஜெயித்து ராஜாக்கள் அங்கிருந்து ஒரு விக்கிரகம் அல்லது கலைப்பொருளை கொண்டு வந்து நம் ஊரில் அதை நிலைநாட்டினால் ஒன்று தாங்களே அதை பற்றி கல்வெட்டில் பொருத்தி பிரகடனப்படுத்துவர், அல்லது அவர்கள் காலத்து புலவர்கள் உலா முதலான புகழ்கவிதைகளில் அதை பற்றி ரெஃபரன்ஸ் கொடுப்பர், அல்லது பிற்கால இலக்கியத்திலாவது சான்று கிடைக்கும். ஆனால் திருச்செங்காட்டாங்குடியிலோ கல்வெட்டு இல்லை, இலக்கிய சான்றுமில்லை. பரஞ்சோதியிலிருந்து சிறு தொண்டரான கதை விரிவாகச் சொல்லும் பெரிய புராணத்திலும் வாதாபி கணபதியை பற்றி பிரஸ்தாபமில்லை. ஆனால் அந்த மூர்த்தி அங்கிருந்து வந்ததற்கு ஆதாரமில்லை என்பதால் ஆனால் இங்கு ஒன்றை மட்டும் கவனிக்க வேண்டும். சத்ரு ராஜ்யத்திலிருந்து ஒன்றை கவர்ந்து வந்து தங்கள் ஊரில் நாட்டியவர்கள் பிற்பாடும் தாங்கள் அடைந்த வெற்றியின் பூரிப்பை, தங்கள் பெயரும் புகழ் ஆகியவையும் சாஸ்வதமாய் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் தங்கள் சாதிப்பை கல்வெட்டில் பொறித்தனர். ஆனால் பரஞ்சோதியாக இருந்தவரோ அதற்கு நேர்மாறாக மகா பெரிய வெற்றி அடைந்தவுடன் யுத்த பூமியும் ராஜாங்கத்தையும் விட்டுவிட்டு சிறு தொண்டர் ஆகிவிட்டவர். அவர் தன் சாதனையை கல்வெட்டில் எழுதி வைப்பாரா என்றுதான்